Hello students, 12th Max Chapter 3 Theory of Equations Important Questions பார்க்கலாம் 2 marks and 3 marks 5 mark questions எல்லாமே பார்க்க போகிறோம். Vitas formula நீங்கள் Chapter 1ல example sum சொல்கிறேன். First example 3.3 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 marksல very very important sum 3.3 பார்த்துக்கோங்க. Next 3.4 இதுவும் 2 marksல 3 marksல 2 marks and 3 marks எதில் வேணால் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3.3 3.4 நான் உங்களுக்கு பப்ளிக்ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறேன். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ப்ரீவியஸ் இயரில் 2019லேருந்து 2025 பப்ளிக் வரையும் நடந்த எக்ஸாம்ஸில் அனாலிசிஸ் தான் உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். ஸோ 3rd சாப்டரில் நான் சொல்லக்கூடியதை ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்டர் 3ல எது கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த 3.7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸா 3 மார்க்ஸா ஞாபகம் இல்லை, ஆனால் இது வந்து பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம். 3.1ல ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, 2, 6, 8, 9, 10, 11 இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ்லையும் 3 மார்க்ஸ்லையும் வரும். அதில் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 5 மார்க்ஸில் கொஸ்டின் நம்பர் 3 இது 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டு. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 4ம் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 3 and 4 மட்டும் 5 மார்க்ஸ் சம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸில் 3.6 வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஓகே, இர்ரேஷனல் ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.9 இம்பார்ட்டன்ட், இது 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது 3.10 இம்பார்ட்டன்ட். 3.11 பார்த்தீங்கன்னா ரேஷனல் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க 3 மார்க்ஸில், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.13 வந்து 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ 3.2ல எக்ஸசைஸில் என்னென்ன சம்ஸ்ன்னு பார்த்துருவோம். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.2ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 இந்த 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதில் 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாலினாமியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.16 வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, இம்பார்ட்டன்ட். 3.17 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 3.19 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கில் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது எக்ஸாம்பிளில் 3.18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ் சம். 3.18 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 3.15 வந்து 5 மார்க்ஸ் சம்ஸ். 3.15 பாருங்க, இது 5 மார்க்ஸ் சம். 3.3 எக்ஸசைஸில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 6, 7 6th சம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக்கில் வந்திருக்கு 6th கொஸ்டின். ஓகே, அதே மாதிரி 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4ம் 5ம் வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் இந்த எக்ஸசைஸில் வெரி வெரி, இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே பார்க்க வேண்டிய சம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 3.3 பொறுத்தவரை இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ்மே எல்லாமே பார்த்துக்கோங்க. 3.15, 16, 17, 18, 19 எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் 18 5 மார்க்ஸில் வந்திருக்கு பப்ளிக்கில், 19 2 மார்க்ஸில் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸ். பார்ட்லி ஃபேக்டர் பாலினாமியலில் எக்ஸாம்பிள் 3.23 உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது 3.4 எக்ஸசைஸ் 3.4ல பாருங்கள் 2 சம் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சம் ரெண்டுமே வந்து 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே பார்த்துக்கோங்க, செகண்ட் சம்மும் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் சம் அப்படின்னு பார்த்தோம்னா 3.23 மட்டும் பார்த்துக்கோங்க, அது வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. 3.28 வந்து 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சம், எக்ஸாம்பிள் 3.28. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸில் சொல்கிறேன் சம்ஸு. எக்ஸசைஸ் 3.5ல உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், 4th சம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இதில் வந்து உங்களுக்கு 6th சம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 3.28 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சம். ஓகே,
நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் சம் பாருங்க. 3.30 பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. சாரி 5 மார்க்ஸ்ல இல்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க 3.30. இந்த எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா 3.6ல இது வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல தான் கேட்குறாங்க. இந்த எக்ஸசைஸ்ல இந்த 5 சம்முமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 2 3 4 5 இந்த 5மே பார்த்துக்கோங்க. 5மே இம்பார்ட்டன்ட். இதுல 3.30 மட்டும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன சம்ஸ் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் பார்த்தோம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, இதில் எதெல்லாம் வந்து பப்ளிக்ல கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஏன் லைக் கொடுக்க மறந்துடுறீங்கன்னு தெரியல. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஆண்டி, ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவில் தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவோட க்ரோத் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. நீங்களே போய் பாருங்கள் சேனலை. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை நான் போடுற வீடியோஸ் நல்லா இல்லை யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதையும் கண்டிப்பாக பண்ணுறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொஸ்டின் நம்பர் சொல்லியிருக்கேன் சார். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் நம்பர் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் எடுத்துக்காட்டு, பயிற்சி கணக்குகள்லாம் எக்ஸசைஸ். ஸோ தனியாக தமிழ் மீடியத்துக்கும் போட்டோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் போடுறேன். ஸோ தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு கரெக்டாக வந்து எக்ஸாம்பிள் என்ன எக்ஸசைஸ் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எடுத்துக்காட்டு கணக்குகளில் எதெல்லாம் வருது, பயிற்சி கணக்குகள் எதெல்லாம் வருதுன்னு. ஸோ தனியாக ஒரு வீடியோ அப்படின்றது அவசியம் இல்லை. இதுல இருந்து நீங்கள் நோட் பண்ணி படிக்கலாம். ஸோ மற்ற சப்ஜெக்ட்க்கு கண்டிப்பாக தமிழ் மீடியத்துக்கு தனியாக சொல்வேன். சரிங்களா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.